நான் சமுதாயத்தை சொல்கிறேன். நாங்க ஒரு 10-50 வருஷமா திரும்ப திரும்ப சொல்றோம், சினிமா ஒருத்தனையும் திருத்தினதில்லை, எவனும் திருத்தினதில்லை. நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்ததுல இருந்து இந்த ஆளு திருந்திட்டான். இந்த படம் பார்த்த உடனே அவங்க அம்மா அத்தாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறான், பொண்டாட்டி அடிக்கிறது இல்ல, அவன் இந்த படம் பார்த்ததுல இருந்து மது குடிக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு தீமையை ஒரு படம் பார்த்து தன்னை திருத்திக் கொண்டவரை உலகத்தில் காட்டுங்கள். இல்ல, ஆனா படத்தினால கெட்டு போனவன் எல்லா பையனும் இருக்கான். நம்ம ஊர்ல இருந்து எல்லா ஊர்லயும் இருக்கான். படத்தை பார்த்த உடனே இவன் வேற மாதிரி. ரிலீஸ் படம் வருதுன்னா அடுத்த வாரம் இவன் ஒண்ணு தாடி வச்சிருக்கிறத எடுப்பான், இல்லன்னா புதுசா தாடி வைப்பான், இல்லன்னா ஏதாவது தலைமுடிய போட்டு என்னமாவது பண்ணி அவரு பண்ண மாதிரி இப்பெல்லாம் நிறைய இடத்துல பண்றான்னு. சைடு பூரா கரண்டி இந்த பனைமர தேங்காயை உச்சி குடுமி வச்ச மாதிரி மேல அப்படி தூக்கி விட்டு நீக்கிது முள்ளம் பண்றி மாதிரி. நான் நிறைய இடத்துல பயான்ல சொல்லியிருக்கேன். உங்க ஊர்ல தெரியல இல்லையோ, இல்ல தொப்பி மறைச்சிருக்குதோ தெரியல. ஆமா, அது பாருங்களேன், அப்படி நிக்குது அசையாம காத்துல. முள்ள பன்றிக்கு எந்திரிச்சு நிக்கிற மாதிரி மேல அப்படியே வச்சு அதை அப்பப்ப வண்டியை நிறுத்தி கரெக்ட் பண்றான். கரெக்ட் பண்ணி அது ஒரு ப்ரோஹிபிட்டட் ஏரியா, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, அது அப்படி இருக்கு, பயங்கரம் அப்படியே நிக்குது. எப்படி நிக்குதுன்னு தெரியல, இது எதுக்கு பண்றான்னு தெரியல. பல்வேறு சும்மா மேடைகளிலும் உணவாக்க சொல்லிவிட்டார்கள். தலைமுடியில ஓரத்தை மட்டும் கரண்டி நடுவில முடி வைப்பவன் நம்மை சார்ந்தவன் அல்லன்னு ஹதீஸ் இருக்கு தெளிவா. ஆனா இன்னைக்கு அந்த முடிதான். காரணம் என்னன்னா, எவனாவது சினிமா ஸ்டார் வச்சிருப்பான், இல்ல கிரிக்கெட் ஸ்டார் வச்சிருப்பான், எவனாவது வச்சிருப்பான். அப்போ சமூகத்தின் சீர்கேடுகளுக்கு ஆளாகி போனவர்கள் சினிமாக்களுக்கு பின்னாலே போகிறார்களே.